அழகு தகுந்த சுந்தரம் நிறைந்து தன்னமும் பொன் சிறந்த மங்கையில் எந்த உலகிற்கு பார்க்கின்ற நாராயணன் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என்னிடம் லோக கெட்டதாக ரொம்ப நேரம் சொன்னாரு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு நமக்குள்ள சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு முக்குலத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு ஆகா மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு இது சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு கடவுள்கள் செயல இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் மறவர் கள்ளர் அகமுடையர் முக்குலத்தோர் மக்களை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்படி சொன்னாரு சண்டாளிங்களா அதே பி உசுலங்குளமா இல்லை சாயல்குடி பஸ் ஸ்டாண்டா அதே தானே சினுக்கடிக்கு இருக்காத்தா இருந்தால் அதெல்லாம் பிரட்டி போட முடியுமா பனியார ரொம்ப நேரம் கருகி போச்சு தம்பி பாண்டா உட்கார முடியல முண்டை இப்படின்னு இருக்கிறேன்னு காரணம் லோடு வேறா நேற்று சின்ன பையன் படுத்து கிடைக்காம இங்கே சாஞ்சிட்டாங்களே யானை கதைன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க கதை முடிஞ்சிருச்சாடா படுத்துட்டாங்களே ஏன் படுத்துருக்காங்கன்னா காலையில் ரேஸ் மாடு ஓடும்போது ஊட போய் கத்துறதுக்கு மாடு வெறிச்சு வேர்க்கட்டில் தூக்கி போட்டு இது யார் நாய் இங்கே எத்த தண்ணி மடு என்ன நாய் சிப்பி பாறை கிடையாது இது வந்து கிராஸ் சிமெண்ட் அது பேர்
பொம்பளை எல்லாம் காணா 100 நாள் வேலைக்கு போயிடுச்சுலாத்தா கடலாம் இருந்துச்சாடா. என்ன லாரியை நிறுத்திட்ட ஜென்ரேட்டர் நிறுத்தி இதை கூட நிறுத்திட்டு கூட கழட்டிட்டு போவேன். நான் போக முடியாது, 5 மணிக்கு முடிஞ்சிடும் நாடகம். ஏன்னா 5 மணிக்கெல்லாம் முடிச்சாத்தான் நாடக நடிகர் வெளியேற முடியும். ரேஸ் விட்டாங்கன்னு இவங்க மாட்டிக்கிடுவாங்க. இவங்க மகேந்திராவை வந்து உசிலங்குளம் கம்மாய்க்கிலே சுற்றிட்டே தெரிய வேண்டியேன். ஏன் இப்போ கூட கிளம்புங்க, காசு லோகு இந்த கடை வியாபாரம் பரவாயில்லையாப்பா. என்னத்த சொல்ல, ராமேஸ்வரத்தில் ஓடிருந்தாலும் வியாபாரம் ஓடி இருக்கும், சாயல்குடியில் ஓடிருந்தா கூட ஓடி இருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்று, நானும் நினச்சது ஒன்று தான். ஆமாம் அது பெரிய பேக்கரி, ஜிபே பண்ணக்கூடாது, மொத்தமாக பண்ணிடு. ஐயங்காரி பேக்கரி இல்லை அது தம்பி இருப்பா. இவ்வளோ காட்டுக்குள்ளேயும் ஜிபே வரைக்கும் வந்துட்டியலா? ஜிபே இருக்க. அப்போ கடையை எடுத்து அந்த ரேஸ் மாடு ஓடுற இடத்துல போடுங்க. இப்போ மாடு அந்த பாக்கெட்டை கவிட்டு ஓடட்டும். யாருமேண்டா யாரு பக்கத்தூருக்காரனா கத்திக்கம்பு மாதிரி இருக்கேன் மண்டையும் அவனு. வாண்டா நாளைக்கு பள்ளிக்கூடத்து லீவு. என்னப்பு திங்கக்கிழமைனா விடிய விடிய முடிச்சு தானே பார்ப்பேன், லீவு வரலாம்ட்டு. ஆமாம் பள்ளிக்கூடம் போலையில, உண்மையிலே பள்ளிக்கூடம் போலையாப்பா? தண்டி எருவு மாட்டு முண்டை படிக்காமல் நெளிச்சுக்கிட்டே திண்டு குசி விட்டு போட மாதிரி ஆய் ஓயாமல் வருமாடா. இது நாளைக்கு வெஸ்டர்னை தூக்கிட்டு வரேன். கலைமகளில் என்ன ஆச்சு? ஆமாம் எல்லா இடத்துலையும் கலைமகள் குடியிருக்கா. நல்லா இது ஒன்றுவா நல்ல முடிச்சிருந்தேன். அதான் அண்ணே இங்கே இன்னர் வை, இந்த இன்னர் இந்த பாக்ஸ் ஏற்றி வை. அந்தவர் புதுக்கோட்டை காளிமுத்து வாத்தியார். புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து இந்த பகுதிக்கு முத நாரதருக்கு வந்தவரே வருதேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. புதுக்கோட்டை காளிமுத்து வர்றாருன்னா பூரா புளியங்கொட்டையை ஊற போட்டு திண்டுக்கிட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு. இப்போ எங்கள் நிலைமையே அடுத்த வருஷம் நான் சுதாரிச்சிருவில்ல, வரும்போதே ஆளுகளை கூப்பிட்டு வந்துடுவேன். 2 லாரியில் அங்கிட்டு கருவக்காட்டுக்கு அங்கிட்டு நிப்பாட்டிடுவேன் லாரியை. போய் உசலங்குளம் கிராமத்தாரில் 12 மணியோட ஷிஃப்ட் முடிஞ்சு உங்களை பூரா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஏன் ஆளை பூரா இறக்கிடுவேன். தலைக்கு 300 ஒரு கோட்ரு ஃப்ரை ரைஸ், பிரியாணி கிடைக்காது. வசிக்காமல் ஊறிக்கிட்டே கிடக்குங்க. வாத்தியார் அப்படித்தேன்னு சொல்லுவார், ஊறிக்கிட்டே கிடக்க முடியும். என்னப்பு கவட்டை சொல்லிச்சுக்கிட்டே இருக்கே, என்னப்பு அரும்பாறையா அதக்கி விட்டுக்கிட்டே இருக்க முண்டை. சாமியாரை சந்திக்கிறேன். நான் அந்த ஒரே சேலை கட்டியிருக்க தங்கச்சியலா ரொம்ப நன்றித்தா. இந்த 3 பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தானே அந்த போர்வைக்கு உரிமையாளரா? இன்னி காலத்தில் யாரா வண்டியை ஓட்டுக்கிட்டு வயக்காட்டுக்குள்ள கொழுவு போட்டு உழுதாலும் 3 ஏக்கர் உழுதுருப்பேன். அது யாருப்பா? என் தம்பி தானா? வாடா டேய் வண்டி நிப்பாட்டி வாடா சிங்கா. எந்த ஊர்ல எந்த பாட்டு பாட சொல்லுனேன்? தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவனியா நீயும் போனாம் பாட்டு பாட 8 திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் எவரையா ஆசி நித்தம். தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவனியா நீயும் போனாம் பாட்டு பாட 8 திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரையா ஆசி நித்தம். தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவனியா நீயும் போனாம் பாட்டும் பாட சந்தவனியா நீயும் போனாம் பாட்டும் பாட. கனகத்தில் பாட்பாடும் என்னடா வர வர காலாந்தரம் நட மாதிரி இருக்கு. கனகத்தில் பாட்டும் பாடும் சாமியாரையா.
பார்த்துருக்கேன். தெரியல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்யா. பார்க்கலாம். உங்களை பார்த்துருக்கேன். ஆனா கேட்க கூடாது. ஓ, எங்களோட முரட்டு லூஸா இருப்பியோ ஒளி. இங்க வாத்தியார் தானே, அவர் பாடம் தானே கேட்கலாம். என்ன வாத்தியாரே? ஆனா பார்க்க கூடாது. அதானே. பார்க்கவும் கூடாது, இருக்கிற 5 கேட்கவும் கூடாது. ஆமா. பார்க்க வந்துக்கலாம். ஏய் ஒன்னும் சொல்லப்பா. அது பிள்ளைக்கு அரல்ற வியாதி இருக்கு. அப்ப நாங்க குட ரோட்டுக்கு போயிடுவாங்கயா. குட ரோடு எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட. பார்க்க வந்துக்கலாம், கேட்கவும் செய்யலாம். ஓ, ஒன்ன வச்சுக்கலாம், ஒன்ன வச்சுக்க கூடாது. எஃப்எம் ரேடியோவா? ஐயாறு 20. இது எந்த ஊர் கணக்குது? இது எங்க ஊர் விவசாய கணக்கு. 30 கேள்விப்பட்டிருக்கேன். 20 அப்படி ஒரு கணக்கே கிடையாதப்பா. எனக்கு 6 குழந்தை 20. அதே 20 கை தட்டலாம். அபரகந்தி, மகந்தி, உத்தரகந்தி, அம்பா, துலானு தார்த்தந்தி அப்படிங்கிற 6 பேர் இருக்காங்க. ஆமா. யார் யாரு? அம்பாள், கீர்த்தி, அபரகந்தி, மகந்தி, உத்தரகந்தி, அம்பா, துலா, நதார்த்தந்தி அப்படிங்கிற 6 முகத்தோட தாய். ஆமா, ஆறுமுகம். கார்த்திகை பெண்கள் பேர் உண்டு. கார்த்திய பெண்கள் உண்டு. இருக்காங்கல்ல? இருக்காங்க. ஆமா. நீர் வர காரணம் யாதோ? நீர் வர காரணம் சூடு குடிச்சிருக்கும். அதுல மதிய நேரம் ஐஸ் வாட்டர், இளநீ, திப்புளி, காம்பு உம்பிட்டு. ஏன் நீர் கிடப்பா பேசுறீங்க? நீர் கடுப்பா தானே பேச முடியும். பேசக்கூடாதுங்க. சரிங்க. தலைவலிக்குதுன்னா மருந்து போடணும். ஓ, எங்க போடணும்? மெடிக்கல்ல போடணும். இல்ல, தலையில. தலையில போடணும். இது யாருது? என்ன செய்வன கோளாறு மாதிரி தலையத்துல பாலமேடு ரகுதேவ ராசவாட்டு இருக்காருல்ல, அவர் ராஜபாட்ட மாறிட்டாரு. அப்ப ஆமா, அவங்க மயன் ரகுதேவன்னா மச்சம், கூர்மம், வராக, நரசிம்ம, வாமன, பலராம, ராம, கிருஷ்ண, கண்ணா, கல்லிங்கிற 10 அவதார கதனை அப்படின்னு கூடி மகாவிஷ்ணுக்கு பேர் உண்டு. ரகுதேவன் பேர் உண்டு. ஹலோ ஹலோ, பெரிய முண்டமே. பிரிங்கினா ஒரு முனிவர். ஆமாங்க. பிரிங்கி என்பவர் சுபக்தன். அப்ப என்ன பண்றாரு? சிவனை மட்டும் வள வந்தாரு. வள வரும்போது பார்வதி பார்த்து கேட்டாங்க, சக்தி பார்த்து கேட்டாங்க, பக்தன் உங்களை மட்டும் வணங்குறானே, ஏன்னா வணங்கக்கூடாதுன்னு கேட்டா. அப்பதான் சொல்றாரு, ஏன் நான் புருஷன் தானே, ஏன் உன்னை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல என்னை வணங்கித்தான் ஆகணும்னு யாரு சொல்றா? அந்த முனிவர் சொல்றாரு. இந்த பெண்மணி சொல்றாங்க. யாரு? சக்தி. சொல்லும் போது முனிவர் பார்த்தாரு. முனிவர் போய் ஒரு பெண்ணை வணங்குவதா என்று என்ன சொல்லி என்ன பண்ணா, நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? வண்டாக ஒரு மாறுபட்டார். வண்டாக மாறுறாரு. ஆமா. மாறுறாரா? மாறுறாரு. மாறி யார வணம் வந்தாரு? யாரா? அப்பனா சிவனை மட்டும் வளம் வந்தார். நடுமையத்தில் கோட்டை போட்டு சிவனை மட்டும் வளம் வந்தார். அந்த கோடு தான் அன்னைக்கு திருச்செங்கோடு அப்படிங்கிற கோடு கிடைத்தது. யாருனால? பிரிங்கி அப்படிங்கிற முனிவனால கிடைக்கப்பட்ட ஒரு சிறப்பு. ஆமாங்க. சிறப்பா? சிறப்புன்னு. சிறப்பு. சரி சரி. சிறப்பு உண்டா? இருக்குல்ல. சிறப்பு உண்டான்னு. சிறப்பு உண்டா? இருக்குல்ல. டேய், சிறப்பு உண்டான்னு கேட்டேன். அதே இருக்கு. என்ன இருக்கு? சிறப்பு இருக்கு. யாருக்கு சிறப்பு இருக்கணும்? குழந்தைகளுக்கு. 6 மாசம் குழந்தைகளுக்கு ஊத்தலாம் 170 ரூபா டப்பா. என்னது தம்பி, நீங்க மெடிக்கல் வளர்த்தீங்களா? மனுஷனுக்கு சிறப்பு இருக்கணும். வாழ்க்கையில சிறப்பாக வாழ வேண்டும். அதான் நீண்ட ஆயுளும் நிறந்த சொல்லத்தோடு நோயற்ற வாழும் குறையில்லா சொல்லத்தோடு வாழ வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இப்ப தலை வலிக்குது. ஆமா. மருந்து எங்க போடணும்? தலையில போடணும். ஏன்? அவங்க ஓட்டாதான் சரியாகும். அங்க போட்டா குணமாகும். ஆமாங்க. கை வலிக்குன்னு வச்சுக்கோ. ஆமா. எங்க மருந்து போடணும்? கையில போடணும். ஏன்? அங்கன ஓட்டாதான் சரியாகும். கால் வலிக்குது. ஆமா. ஆக மருந்து இங்க போடணும். கால்ல தான் போடணும். அப்ப எங்க வலிக்குதோ அங்க அந்த மருந்த போடணும். தானா இயல்பு. ஆமாங்க. நீர் கிடப்பு வந்தா மருந்து இங்க ஓட்ட போடுறோம். சுண்ணாம்பு சுத்தி தடை விட்டுறணும். ஒரு 8 லிட்டர் வாங்கி. 8 லிட்டரா? ஆமா ஆமா. சுண்ணாம்பு எங்கடா லிட்டர் கணக்குல கொடுத்தாங்க? இல்ல லிட்டர் கணக்குல இருக்குங்க. என்னது? சுண்ணாம்பு இருக்கு. சுண்ணாம்பு செகுல்ல அரைஞ்சே வருவேன். ஐயா, அந்த காலத்துல உள்ள சுண்ணாம்பு தான் கொஞ்சம் கட்டியா இருக்கு. சுண்ணாம்பா சின்னாம்பா? சுண்ணாம்பு தான். சுண்ணாம்புல சுண்ணாம்பு தான். இப்ப கிராமத்துக்காரங்க நாங்க அப்புறம் வாய்க்கு வர்றது. எந்த கிராமத்துல பிறந்தீங்க? நான் பிறந்தது இங்க தான். கரசை பிறந்தீங்களா? பிறந்தது நான் தான். யாருக்கு பிறந்தீங்க? எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு. அப்ப 2 பேருக்கு பிறந்தவ நானே. 2 பேருக்கும் தான். ஆளுக்கு பாதி பாதியாவா? பாதி பாதி இல்லங்க. வேற எப்படி? எங்க அப்பா பாதி. சரி. எங்க அம்மா பாதி. அப்ப அர்த்தநாரீஸ்வரர் நினைக்க வந்தாரு. அர்த்தநாரே ஈஸ்வரன் பேர் உண்டு. ஆமா. அர்த்தநாரி ஈஸ்வரன் யாரு? சிவன் ஒரு பக்கம், சக்தி ஒரு பக்கம். அவர்தான். பாதி பாதியா இருந்தாங்க. ஆமா. அன்னைக்கு ஒரு மகாபாரதத்துல பாதி பாதியா குழந்தை பிறந்தேன். ஆமா. சராச்சந்திரன் பேர் உண்டு. இருக்கா? இருக்குல. இருக்கானே? இருக்கு இருக்கு. அது மாதிரி பிறந்தீங்களா? இல்ல இல்ல. அவங்க அம்மா இது பண்ணுச்சு. எங்க அப்பா இது பண்ணிட்டாரு. உங்க அம்மா என்ன இது பண்ணாங்க? உங்க அப்பா என்ன இதுக்கு வந்தாங்க? எங்க அம்மா தாலியை வாங்கியிருக்காங்க. யாருக்கு? எங்க அப்பாட்ட.
சரி. நகை கடையிலையா? நகரில் இல்ல, எங்க அப்பா கையில இருந்து. கையில தாலி வருமா? எங்க அப்பா கையில இருந்துச்சுங்க. தாலியோட பிறக்கப்பட்டால் ஒருத்தி. ஆமா. யாரு? அவர்தான். எவன்? தெரியுமுங்க அதெல்லாம். அவங்க அண்ணே. ஆமா. தாலியோட பிறந்தவள் யாருன்னா சந்திரவதினி பேரும் உண்டு. தெரியல. இல்ல சந்திரமதி. சந்திரவதி இப்படியா தாண்டி குதிப்பாங்க? இல்ல அங்க அன்னைக்கு கூச்சாங்க. பார்த்தவங்க பார்க்காம சொல்றான். ஐயா சந்திரமதி இல்ல சந்திரவதின்னு இல்லையா? இருக்கு. முற்புறவி யாரு பேரு? யாரு? ஹரிச்சந்திர சக்கரவர்த்திக்கு பேரு திரிலோச்சனன்னு பேர் உண்டு. ஆமாங்க. யாருக்கு? ஹரிச்சந்திரனுக்கு. ஏன் வந்துச்சு? அது அவங்க அப்பா வச்சிருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க கூட பேச மாட்டீங்க. ஆனா சந்திரவதிக்கு மதிவதனி பேர் உண்டு. என்ன பேரு? மதி. மதிவதனி. ஆமா. பேர் இருக்கு. இருக்கு. இருங்க. இருக்கு. அப்ப தாலியோட பிறக்கப்பட்ட வெளியானா சந்திரமதி. ஆமா. அப்படி விஷயம் உண்டு. என்ன ஆமா? ஆமா இல்ல ஆமா. என்ன ஆமான்னா ஏதாவது குத்துமதி பாமான்னு சொல்ல கூடாது இல்லையா? தாலியோட பிறந்தவள் சந்திரமதி. ஆனால் ஹரிச்சந்திரன் எதோட ஏன் தாலியோட பிறந்தாங்க? பிறந்துட்டா விடுங்க. எதுக்குன்னு? ஏங்க நாங்க என்னமோ சொந்தக்காரங்க விட்டு கட்டா ஒருத்தன், விடாம கட்டா ஒருத்தன், தொட்டு கட்டா ஒருத்தன், தொடாம கட்டா ஒருத்தன், தூங்கி கட்டா ஒருத்தன், தூங்காம கட்டா ஒருத்தன், கொடுத்து கட்டா ஒருத்தன், கொடுக்காம கட்டா ஒருத்தன் இருக்கா இல்லையா? இருக்குங்க. விடுங்கன்னா எதை விடுறது? வாயில விடுங்க. வாத்திய விடுங்கன்றேன். வார்த்தையை விட முடியுமா? சொல்ல முடியும். பேசாம தடுக்கலாம். என்னடா அதுமே ஒருத்தர் வர்றேன். இவர்தான் ஜாயிலகுடி ரகு ஃபேன் கம்பியில் வேலை ஆக்குறாரு. இந்த லோகு வேலை ஆக்குறாரு சத்யா. வருவீங்க என்ன? அந்த சத்யா கடையில் ஃபேன் வியாபாரம் பார்க்குறேன். ஓடு வேமா ஆகி இருந்துட்டு காலைல பள்ளிக்கூடம் போகணும் போ. என்னையா புத்துல இருந்து பாம்பு வந்த மாதிரி ஒருத்தனா வர்றான் ஒருத்தனா போறான். இது வந்து அனவுண்டா கிராஸ். யாரு சொல்லியா முதல்ல? ஐயா தேவையில்லாதது. தேவையில்லாத டைலாக் சொல்லாம விட்டாருன்னு நினைச்சேன். நான் பாட்டுக்கு தான் நிக்கிறீங்க. என்ன தேவையில்லாத? நீ வர்றது தேவையில்லாத. நீங்க யாரு முத? ஹலோ. அப்படி கேட்கணும். எத்தனை தடவை சரி பண்ணுவேன். போய் அதை நொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க யாருங்க? அப்படி கேட்கணும். ஆமாமா. யாரு கேட்கணும்? நானே கேக்குறேன். யாரு சொல்லணும்? நீங்க ஏன் சொல்லணும்? ஏன் கேக்குறீங்க? நான் யாருன்னு எங்க இடத்துக்கு வந்ததுனால கேக்குறேன். இடம் வந்திருக்கேன் உங்கள்ட்ட இடத்துக்கு. ஆமாமா. அவங்க இடத்துக்கு வந்தனால இப்ப யார் வேணாலும் கேட்பீங்க. யாருனாலும் கேப்பேன். சரி கேளுங்க. அதே யாருன்னு கேட்டேன். யாரு கேட்கணும்? நானே கேக்குறேன். யாரு சொல்லணும்? நீங்க ஏன் சொல்லணும்? ஏன் கேக்குறீங்க? வந்ததுனால கேக்குறேன். வந்தவன் யாரு? ஆமா. வந்தவன் யாரு? யாரு? நிக்கிறவன் யாரு? யாரு? நான் தான். ஆமா. கேக்குறது யாரு? நான். ஏன் கேக்குறீங்க? வந்ததுனால கேக்குறேன். கேளுங்க. அதே யாரு? கேளுங்கன்னு. அதே யாருன்னு. கேளுங்கன்னு. யாருன்னு? யார? உங்களத்தான். என்று பேசுறதுக்குள்ள ரேஸ் விட்டுருவாங்க. நான் போறேன். ஐயா கேட்கறது வந்து எதுனா காதுங்க. அதுக்கு பெரிய ஆள் வேணுங்கிறது. ராதாகிருஷ்ணன் சாதாரணப்பட்ட ஆளா? பெரிய ஆளுங்கிறது வேணும் முதல்ல. அப்ப கேட்கறது காது. காது. பேசுறது வாய். நடக்கிறது காலு. எடுக்கிறது கை. சுவாசிப்பது மூக்கு. சாப்பிடுறது வாய். தான இயல்பு. வேற எதுவும் கிடையாது. கேட்கிற உறுப்பு யாருக்கு உண்டு? காதுக்கு உண்டு. பேசுறது உண்மை வாய்க்கு. வாய் கேட்குமா காது கேட்குமா? இது சரிப்பட்டு வராது. நமக்கு கைகளை பாய் போகும். என்ன முருகன் கேட்கறது சரிதானே? வாயும் கேட்கும், காதும் கேட்கும். வாய் என்ன கேட்கும்? வந்தவர்களை வாங்க என்று வாய் கேட்கும். வாங்கன்னா கேட்கறத அது அழைப்பது. ஐயா அழிப்பதுன்னா நாங்க அரைக்கலாம். கேட்கறதுனா ஐயா ஏதாவது 10 ரூபா பணம் கொடுங்க அப்படி கேட்கணும். ஆமாமா. இல்லையா? ஆமா. வாங்கங்கிறது கேள்வியா? வாங்கினா வீட்டுக்கு தேடி வர்றவங்கள வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறோம். வந்தாலபுரம் வாங்குவீங்களா? அதை வாங்கிடுவேன். வந்தாலபுரம் வாங்குவீங்களா? பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் சாக்கு போட்டி. தம்பி என்னைக்காவது மைக்க சாய்க்க போற உன்னை அப்படியே நீர்மாலைக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி என்ன போடா உன் தெம்புக்கெல்லாம் போட்டுக்கான்னு பொரிய உருண்டி எடுத்துட்டு வர வேண்டியதானே. அப்ப கேட்கறது வந்து வாய் கேட்கணும், காது கேட்கணும். ஆமா உண்மைதானே இயல்பு? உண்மைதாங்க. கேட்கறது வாயாகாதா? ரெண்டுமே கேட்கும். எப்படி கேட்கும்? வாய் சொல்லும், சொல்லக்கூடிய அது சொல்லல, சொல்லுவது வேறு. இப்ப சொல்றோம் அது வேறு. நீ சொல்லு பாங்குறோம். எதுல சொல்லுவோம்? ட்ரெயின்ல. தம்பி மூக்குலன்னு சொன்னாலும் அவர் திமுருக்கு பேசுவாப்புல. நீ வேணா பேசு, நான் வேணா ஒரு ஏக்கர் வர போட்டிட்டு வரேன். யாரா இப்ப கேட்கறோம் இல்லையா? இப்ப வாங்கன்னு சொல்றோம். யார வாங்குவீங்க? வரவங்கள வாங்க. இங்க வந்தா ஆளப்புறம் வாங்கிடுவீங்களா? ஆளை வாங்குறோம் சொல்லுங்க. வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் வாங்க. கடைக்கு போறோம். ஆமா. ஒரு பையன்ட்ட 10 ரூபா காசு கொடுத்து போய் கடையில ஜாமான் வாங்கன்னு சொல்றோம். ஆமா. காசு கொண்டு வரானா? கொண்டு வரேன். என்ன வாங்க போறேன்? ஜாமான் வாங்க. எவ்வளவு காசு வச்சிருக்க? ஒரு 15 ரூபா எடுத்துறோம். அப்ப அவன் என்ன வாங்க போறான்? சாமான் வாங்க. அவன் வாங்குறது அந்த சாமான. நான் என்ன வாங்குறது? ஒரு 1/4 கிலோ இருந்தா கொடுங்க. இப்ப என்னது?
சாமானத்தேன் யாரியா அது? ஐயோ ஐயா கேட்கறது காது, நாய் பேசும். சரி, பேசுறது. காது கேட்கும்ல? கேட்கும். கேட்க சொல்லுங்க. நீங்க சொல்றது ஏய் வாங்கய்யா, அங்கேயே போறீங்க. நீங்க சொன்னா தானங்க கேட்கும். கேட்கும்ல காது? கேட்கும். எதுல கேட்பீங்க? காதுல கேட்பேன். கேட்க சொல்லுன்னு. சொன்னா தானே கேட்கும். இது யாருங்க நீ? காது கேட்க முடியலப்பா. கேட்குமுங்க. என்ன கேட்கும்னு? சொல்றத கேட்கும். அப்ப வாய் கேட்காது. வாய் கேட்கும். ஏய் என்ன? வாய் கேட்குமா காது கேட்குமா? வாயும் கேட்கும் காதும் கேட்கும். வாய் என்ன கேட்கும்? வாய் ஒரு கடையில போய் சாமான் கொடுங்க, இந்த சாமான் கொடுங்க, அது கேள்வி. அது கேட்கும். கேள்வி கேள்வி இல்ல, அது கேள்வி. வாங்குறோம். சாமான குடுங்கன்னு வாங்குறது. ஆமாங்க. அது கேட்கறது. எது கேட்கும்? எப்ப பார்த்தாலும் பின்னாடியே போய் நிக்கிற நம்ம கோழி குஞ்சு மாதிரி. தம்பி நீ யாரா? கேளுங்க. வாய் கேட்குமா காது கேட்குமா? ரெண்டுமே கேட்கும். வந்தாலே மயக்கு இதாயிருது. அது என்னய்யா? நீ மட்டும் தொட்டா நிக்குது, அவன் ரெண்டு பேர் தொட்டா அப்படியே படுத்துக்கிறது. யார் பார்த்தமே நீங்க? ஆம்பளை ஆளு. ஓஹோ, நீங்க ஆம்பளையா? இந்த மாதிரி நாடகமே திரும்ப முடியாது. ஆம்பளனை எப்படி ஏத்துக்கிறது? மணியை பார்த்தா ஏத்துக்கலாம். எந்த மணியை? பிறந்த நேரம். நேரத்தை பார்க்கணும். நேரம்னா பல வகை நேரம் இருக்கு. ஆமா. எந்த நேரம்? ஏ சொல்லி கொடுக்கலடா நீயே. போ போய் தின்னிக்கிட்டு மனசுல அரே இவங்க போனா ஆப்பாயிருது. இருங்க இருங்க இருங்க. ஆத்தி சர்வர் தாசிலார் அனுப்பி விட்டுருக்காரு இடத்த அளக்க சொல்லி. சேஜிப் டிரைவரா போறா இல்லை தூர்கட்டையை புடுங்குவாப்புலையா திருப்பி புடுங்கினதை ஊண்டுவாப்புலையா? அருமையான டிரைவர்ப்பா. யார் வண்டியை ஓட்டுற? ரவி என்ன வண்டியா? பகலில் நல்லா இருப்பானா? 24 hours இப்படி தானா? பொழந்து ஓச்சு. அப்புறம் எப்படி புடுங்கிறது? இந்த புடுங்குறாருல்ல சரி புடுங்கட்டு சாமி. விடுங்க. தாங்களுடைய திருநாமம்? அபிஷேக பிரியா சிவா. அவசாரியா போனது யாரு? அபிஷேக பிரியன் சிவன், அதான் அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியன் சூரியன், கனிப்பிரிய நந்தன், கரகர பிரியா சுந்தரபா, நடன பிரியா ருதுர, போதர பிரியா கொண்டுதர. அந்த வகையில நாரத மகாமுனிவர் அடியனா. தாங்களை நாரதர் குளத்திலே பார்த்து நான் எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டு நிறைய நாளாச்சு. ஆமா, நினைச்சது வேற மாதிரி செய்யணும்னு நினைச்சோம். இப்ப நினைக்கிற மாதிரி நினைக்க முடியல. ஐவாடிக்கு இது. ஆமா 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 விஷயம் இருக்கு. நீங்க ஆமா இருக்கட்டும். அப்ப நீங்க இந்த இடத்துல நாங்க காவல் பாக்குறோம் சாமி. அப்படியா? என்ன காவல் கேக்குறீங்க? திணை காவல். உங்களை பார்த்து நிறைய பேசணுங்கிற ஆசை இருக்கு. இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் காலத்தின் கட்டா இறைவன் கொடுப்பது யாரும் தடுக்க முடியாது. அவன் தடுக்கன்னு முடிவு செய்து விட்டு யாரும் கொடுக்க முடியாது. இன்னாருக்கு இன்னார் எழுபத்தி ரெண்டு. என் பேர் அபிஷேக நாரத முடிவு. எங்க அப்பா அப்புறமா அம்மா கலைவாணி. வேற என்ன உங்களுக்கு வேணும்? ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? ஏய் கேட்காத மறுபடியும் இது ஒண்ணுவாரு. தம்பி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். குறும்பு தெறிக்க அரைஞ்சு விடுறேன். அவர் தான் வலிக்கு வந்துட்டார்ல. ஒரு எதுக்கு வந்து மைத்த புடுங்க வந்து வள்ளிக்கு வந்துன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய ஞாபகத்தை பெருமை சேர்ப்பதற்காக. என் தங்கையை பார்க்க வேண்டுமா? உங்க பேர் தங்கச்சி பேர் என்ன? வள்ளி. ஓ வள்ளியா? ஓ வள்ளி கிடையாது, நான் வள்ளி. அப்பா வேறு நம்பிராஜன். நான் அப்பா வேறு நம்பிராஜன். உன் தங்கச்சிக்கு ரெண்டு தான். முதல் 2 இருந்துச்சு, 3 பின்னாடி வேணை கட்டி ஒண்ணு. டாய் அதல்லப்ப. இப்ப தலை எழுத்து மாறும், கையெழுத்து மாறும். கையெழுத்து மாறுமா? மாறாது. கையெழுத்து எப்படி மாறாது? கையெழுத்து மாறாது. கை ரேகை மாறாது. ரேகை மாறல. ரேகை விழுந்து போச்சுன்னா மாறிக்கிறோம். வயதாகி வகையாக அப்படி இருக்கும்போது ரேகை மாறிக்கிறோம். இப்ப கையெழுத்து நீங்க கையெழுத்து ஆரம்பத்துல எப்படி கையெழுத்து போறோமோ அது வந்து கடைசியா போடுறோம் முதல்ல. ஏன் சொல்ல வந்தா எழுத்து மாறும்னா, இப்ப நம்பி ராஜ்யம் மகள்னு சொல்றோம். இப்ப நானா வள்ளிங்கிறோம். போய் ஒரு ராதாகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணி போச்சு வள்ளி. அப்படின்னா பேர் அதுக்கு பேர் என்ன? ராமன்னா வள்ளி. அப்ப 2 எழுத்துல மாறுது. ஆமாங்க. என்ன ஆமாங்க? எங்க என் தங்கச்சியை முறையே மாத்தி விட்டிய. இல்ல பேச்சுக்கு சொல்ல வரேன். பேச்சு நல்லா பேசுவீங்க. ஆக உங்க பேரு தெரிஞ்சுக்கிட்டேன். வீரத்தேவை. வள்ளியை பார்க்கணும். கிள்ளி வளவே. சீக்கிரமாக சென்று அழித்து பாருங்கள் பார்ப்போம். உன் பேர் என்னடா? சித்தப்பு சேங்க மாறேன். சேங்க மாறேன். ஏண்டா டேய் சித்தப்பு. உன் பேர் என்ன? ஒரு மீசை மேல போகுது, ஒரு மீசை கீழே வருது. ஆமாங்க. பதட்டத்துல இல்ல என்னமோ தலையத்தலை ஆட்டுறானு. பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓஹோ. அப்புறம் சமயம் இருந்து பேசு. பாவம். சமயம் இருந்து பேசு. சில நேரம் ஊமப்ப பொண்ணு இந்த பத்தியில இவங்க அண்ணே ஒருத்தர் இருக்கேன் பார்க்கலையா? அப்படியா? இந்தா எங்க? வேணா மேல நீ போனா மெட்ராஸ் தானே போ. சரி சீக்கிரமா சென்று அழித்து பாருங்கள் பார்ப்போம். அந்த பிள்ளையை அழைத்து வருங்க. தம்பி அண்ணா. உன் தொண்டையில மரியாதையா பேசு. அண்ணான் இருக்கிறேன். எக்கோவை தம்பி. அல்லோ அல்லோ. ஒரு நாளும் பிரியாத என் தம்பிகளே, இன்று பிரிகிறேன். ஆமாண்ணா. ஆமாண்ணாவா? தம்பி எப்படி தெரியுமா என் சோகத்தை பொழிகிறேன். நீங்கள் நேரம் சத்தியகர்த்தியாக மாறுங்கள்.
என் உயிரே இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே உங்களை நான் பிரிவதாலே உள்ளமல்லா எரிமலையோ உள்ளமல்லா எரிமலையோ என் உயிரே இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே உங்களை நான் பிரிவதாலே உள்ளமல்லா எரிமலையோ உள்ளமல்லா எரிமலையோ தம்பி இலக்கியத்தில் படித்ததில்லை இது போல பிறவி இல்லை தம்பி படித்ததில்லை இதுவும் போல பிறவி இல்லை இலக்கியத்தில் படித்ததில்லை இது போல பிறவி இல்லை நாரதரல் சண்டையன இன்றிரவு பிரிந்தோமட என் உயிரை இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே உங்களை நான் பிரிவதாலே உள்ளமல்லா எரிமலையோ உள்ளமல்லா எரிமலையோ தம்பி தம்பி அண்ணா தோழி பிள்ளையை அழைத்து ஆக வேண்டிய காரியங்களை பார் என்ன ஆக வேண்டிய காரியம் இவனை எரிச்சிருவான். நான் அதுவரையிலும் லோகிதாசனை அட்டைப்பூச்சி கடிக்காம பார்த்துக்கொள்கிறேன் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அண்ணா. ஐயோ சுடலையர் இதுதானோ கண்ணே தாராவதி ஏய், ஏதா. கண்ணே ஓடியா. நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கோரு சொல்லி போடு தாங்களே என் உசுரு உன்னை பார்க்காம கண்ணிரண்டு தூங்காது, பேசாட்டி தாங்காது. ஓய், நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கோரு சொல்லி போடு தாங்களே என் உசுரு. மார்கழி மாசத்து பூவு இனி மாலையாகுமா அது உன் தோளில் ஏறுமா ஒரு மங்கள புன்னகை பொங்கிட உனக்கு குங்குமம் தானிடுவேன் உன் பார்த்த ஊர்வலம் தானிடுவேன் அத்திமரம் பூத்திருச்சு கிட்டக்கி வா பேச்சுக்குள்ள கட்டழகே கையில் அள்ளி கட்டிக்கவா மூச்சுக்குள்ள இனி அமுத மலரு குமுதம் போலே ஓய் 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 நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் ஏது கோர புத்த தாங்களையே உசுரே ஆயிரம் வாசல் இதயம் இதில் ஆசை பிறந்தது இதுவரை அடங்கி கிடந்தது ஒரு வாலிப சோலையில் வாசலை தேடி திரிந்தது அது உன்னை பாடி அலைந்தது கையில் உள்ள முத்துச்சரம் கட்டிக்கவா பத்து தரம் கட்டழகே கையில் அள்ளி கட்டிக்கவா முத்துச்சரம் இனி சந்தோஷ ஊஞ்சலில் சங்கீத மலர் ஓய் 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 நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கோர சொல்லி புத்த தாங்களை என் உசுரே உன்னை பார்க்காம இருந்து தூங்காது நீ பேசாட்டி என் மனசு தாங்காது ஓய் நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்களே என் உசுரை நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி போடு தாங்களே என் உசுரை கூப்பிட்டா நம்ம இடத்துக்கு இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். எங்கே அங்கனதான் உட்கார்ந்துருக்காரு. பள்ளியம் வர்ற மாதிரி தெரியுது என் தங்கச்சியையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டு சந்திப்போமாக. பிறகு நாரதரை சந்திப்போம் தங்கச்சி வள்ளியம்மா ஓடியா தா வள்ளி கண்ணு